கடந்த ஆட்சி முழுமையாக ஒத்துழைத்தது என்று அவரே பேட்டியில் சொல்லியிருக்கின்றார். அறகுறையாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தூங்குகின்ற ஆட்சி என்றும் பறைசாற்றுகின்றார். அந்த திருச்சியில் சிதலமடைந்த அந்த கோபுரத்தை ஜெயபால் என்ற ஒருவர் முழுமையாக டோனர் ஒர்க்காக அதை செய்து முடித்தார். அவரே அன்றைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கின்றார், 23 ஆகஸ்ட் அன்று இந்த கோபுரம் சிதலமடைந்தவுடன் 2 அமைச்சர்கள் உடனடியாக வந்து பார்வையிட்டால், ஒன்று அருமையான நேரு அவர்களையும் என்னையும் குறிப்பிட்டு அக்டோபர் மாதம் இடிந்து விழுந்த அந்த கோபுரத்திற்குண்டான திருப்பணிகளை துவக்குவதற்கு செப்டம்பர் மாதத்திலேயே அனுமதி தந்தது அந்த அரசு. இடையிலே ஒரு 6 அடி உயரத்திற்கு மின்சார பில்லர் இருந்ததால் அதை மாற்றுவதற்கு 6 மாத காலம் தாமதம் ஏற்பட்டது. அதை அங்கு வைத்தே இருக்கக்கூடாது, வைத்தது தவறு என்று பதிவு செய்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு சுதையிலேயே செங்கற்களிலேயே குடுக்கைகள் உண்டான கோபுரம் அது. 300 ஆண்டுகள் பழமையான கோபுரம். அது சிதலமடைந்து டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 4 அடுக்குகள் சிதலமடைந்திருந்தது. இதை செய்வதற்கு 30-40 பணியாளர்களை வைத்து செய்திருந்தேன். அனைவருக்கும் கரையான் அரித்திருந்ததால் அவரை பணி செய்த அனைவருக்கும் அலர்ஜி ஏற்பட்டது. ஊடக நண்பர்கள் இன்றைக்கு கேட்கிறீர்கள், இந்த பணி நடந்த 3 ஆண்டுகள் யாருமே வரவில்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட சிரமங்கள் எவ்வளவு என்று தெரியாது. கடந்த ஆட்சி முழுமையாக ஒத்துழைத்தது என்று அவரே பேட்டியில் சொல்லியிருக்கின்றார். அறகுறையாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் தூங்குகின்ற ஆட்சி என்றும் பறைசாற்றுகின்றார். தூக்கத்தை தொலைத்து கடந்த 5 ஆண்டுகள் பணி செய்ததால் தான் 8000த்திற்கும் அதிகமான கோடி மதிப்புள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் மோசடி மன்னர்களிடமிருந்து நிலங்களை மீட்டெடுத்த ஆட்சி கடந்த கால ஆட்சி. நாங்கள் சொல்லுகின்ற போது வருத்தப்பட்ட ஸ்டிக்கர் என்று, இந்த கோபுரமும் ஸ்டிக்கர் தான். நாங்கள் முழுமையாக பணி முடித்த அந்த கோபுரத்தை அந்த உபயதாரரை எப்ப நீ பைட் மாதிரி போட்டுருக்க டக்குன்னு. அந்த திருச்சியில் சிதலமடைந்த அந்த கோபுரத்தை ஜெயபால் என்ற ஒருவர் முழுமையாக டோனர் ஒர்க்காக அதை செய்து முடித்தார். அவரே அன்றைக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கின்றார், 23 ஆகஸ்ட் அன்று இந்த கோபுரம் சிதலமடைந்தவுடன் 2 அமைச்சர்கள் உடனடியாக வந்து பார்வையிட்டால், ஒன்று அருமையான நேரு அவர்களையும் என்னையும் குறிப்பிட்டு அக்டோபர் மாதம் இடிந்து விழுந்த அந்த கோபுரத்திற்குண்டான திருப்பணிகளை துவக்குவதற்கு செப்டம்பர் மாதத்திலேயே அனுமதி தந்தது அந்த அரசு. இடையிலே ஒரு 6 அடி உயரத்திற்கு மின்சார பில்லர் இருந்ததால் அதை மாற்றுவதற்கு 6 மாத காலம் தாமதம் ஏற்பட்டது. அதை அங்கு வைத்தே இருக்கக்கூடாது, வைத்தது தவறு என்று பதிவு செய்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு சுதையிலேயே செங்கற்களிலேயே குடுக்கைகள் உண்டான கோபுரம் அது. 300 ஆண்டுகள் பழமையான கோபுரம்.